இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் அருண்குமார், என்ன நடந்தது? இந்த படுகொலைக்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் குமாரானந்தாபுரம் காமராஜர் வீதியில் வசித்து வருபவர் பாலமுருகன். இவர் இந்து முன்னணி அமைப்பில் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தலைவர் பதவியை வகித்து வருகிறார். மேலும் இவர் இதே பகுதியில் பைனான்ஸ் தொழிலும் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் வீட்டிற்கு ஓய்வெடுக்க சென்ற நிலையில் அவர் வீட்டுக்கு திரும்பவில்லை என அருகில் உள்ளவர் கூறினார். இன்று அதிகாலை பாலமுருகன் வசித்து வரும் காமராஜர் வீதியில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிகாலை 4 மணி அளவில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலமுருகனை அரிவாளால் தலைப்பகுதியில் வெட்டி உள்ளது. தொடர்ந்து அருகில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் அனைத்து பகுதியிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 3 தனிப்படை அமைத்தும் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.